நெடுங்கண்டம் அருகே பள்ளிக்கூடத்தின் சுற்றுப்புற பகுதியில் தனியார் நபர் கழிவறை கழிவுகளை திறந்துவிட்டுள்ளார். மாட்டுச்சாணமும் மீன் கழிவுகள் உட்பட உள்ளவைகள் தான் இங்கு திறந்து விடப்பட்டுள்ளது. நெடுங்கண்டம் சேம்பலம் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூட காம்பவுண்டில் தான் கழிவு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கடந்த தினம் இரவுதான் பள்ளிக்கூடத்தின் சுற்றுப்புற பகுதி கழிவுகளால் தேங்கியது. காலையில் வந்து பள்ளிக்கூடம் திறக்கும் நேரத்தில் தான் இந்த பகுதியில் கழிவுகள் கிடப்பதை பார்த்தது. சோம்பாலம் சென்ட் மேரிஸ் ஸ்கூலிற்கு அருகில் தான் வசிக்கக்கூடிய ஒரு தனியார் நபர் மாட்டுத் தொழுவத்திலிருந்து சாணகம், மீன் குளத்திலிருந்து கழிவுகள் உட்பட உள்ளவைகளை பள்ளிக்கூட பகுதிக்கு திறந்து விட்டது. வகுப்பறைக்கு அருகில் வரை கழிவுகள் தேங்கி கிடைக்கின்றன. இதைத் தொடர்ந்து மதிய உணவு கூட உருவாக்க இயலாத நிலையில்தான் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்திற்கு முன்பகுதியிலும் தண்ணீர் எடுக்கக்கூடிய குழாய் கிணறுக்கு அருகிலும் கழிவுகள் தேங்கி கிடக்கின்றன. 250ഓളം വിദ്യാർത്ഥികൾ പഠിപ്പിക്കുന്ന LP സ്കൂളിന്റെ പരിസരത്ത് താമസിക്കുന്ന ഒരു വ്യക്തി കഴിഞ്ഞ ഏതാനും നാളുകളായിട്ട് സ്ഥിരമായിട്ട് കുളത്തിലെയും മറ്റ് മാലിന്യങ്ങളും മറ്റും സ്ഥിരമായിട്ട് നമ്മുടെ സ്കൂളിന്റെ മുറ്റത്തേക്ക് ഒഴുക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇതിനെതിരെ പല പ്രാവശ്യം ഇതിനെതിരെ ആ വ്യക്തിയോട് ഇങ്ങനെ ചെയ്യരുതെന്ന് മുന്നറിയിപ്പ് നൽകിയിട്ടും ഇത് തുടർന്നുകൊണ്ടേയിരിക്കുകയാണ്. ഇന്നും ഇതുപോലെ തന്നെ വിദ്യാർത്ഥികൾക്ക് ഭക്ഷണങ്ങൾ പാകം ചെയ്യുന്ന കഞ്ഞിപ്പുരയിലേക്ക് മീൻകുളത്തിലെ വേസ്റ്റും ചാണകക്കുഴിയിലെ വേസ്റ്റുമെല്ലാം ഒഴുക്കിവിട്ട് വളരെയധികം ദുർഗന്ധമുണ്ടാവുകയും നാളുകളിൽ കുട്ടികൾക്കുള്ള ഭക്ഷണങ്ങൾ ഉണ്ടാക്കുവാൻ സാധിക്കാത്ത രീതിയിലേക്ക് அவஸ்தை வந்திருக்கிறாங்க. LKG முதல் 4ஆம் வகுப்பு வரை 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தான் இங்கு படிப்பது. முன்பு பலமுறை இந்த நபர் பள்ளிக்கூடத்திற்கு முன்பகுதியில் இதுபோன்ற கழிவுகளை திறந்து விட்டுள்ளார். இதுபோன்ற செயல்பாடுகளை நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரவின் மறைவில் தான் கழிவுகளை இந்த நபர் திறந்து விடுவது. இது சம்பந்தமாக சுகாதாரத்துறைக்கும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் பீரோ, கட்டப்பனை.